நிறைய பேர் இன்ஸ்டாலையும் யூடியூப்லயும் சூப்பரா நிறைய பேர் சொல்றீங்க. நானே ஒரு மிகப்பெரிய கஞ்சி பிஷ்னாரி. அதே பைத்தியம் இதுவும் இருக்கு. இதுவும் அப்படிதான். உங்க அப்பா போனா இந்த மாதிரி யாராவது ஒத்துப்பியா நீ? அடிக்கிற வேலை நாங்க எல்லாத்தையும் காட்ட முடியாது. வீட்டுக்கு போயிட்டு என்னன்னு பாப்போம். ஸ்டுடியோ என்ன வாங்கித்தான்னு கேக்குறான். இந்த மாதிரி ஐட்டத்தை வாங்கித்தான்னு கேக்குறான். நிறைய பேர் இன்ஸ்டாலையும் யூடியூப்லயும் இந்த வால்பேப்பர் வந்து அக்கா சூப்பரா இருக்கா நிறைய பேர் சொல்றீங்க. யூடியூப்ல தான் உனக்கு யாரும் கமெண்டே பண்ண மாட்டாங்களே இல்ல யார் சொல்றதுக்கு போய் சொல்லாத. சரி யூடியூப்ல வந்து நம்ம கொஞ்சம் ஒதுக்கிக்கலாம். நம்ம இன்ஸ்டாகிராம் பத்தி பேசுவோம். நிறைய பேர் நீங்க கமெண்ட் பண்றீங்க எப்படிக்கா இதுக்கு நான் எவ்வளவு செலவு பண்ண தெரியுமா? 10,000 ரூபாய் செலவு பண்ணேன் அப்படி நான் சொல்லுவேன். நீங்க நினைச்சீங்களா? ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. அது நான் ஒரு பேஜ்லயும் சரி ஓகே அதுல பயங்கர ப்ரொஃபஷனலா இருக்கும் போல நம்மளும் எடுத்து சூப்பரா ஒட்டுவோம் அப்படின்ற மாதிரி நானும் ஒரு பேஜ்ல போயிட்டு அவங்க வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஒரு போஸ்டர் பார்த்தா 300 ரூபாய் 500 ரூபாய் 400 ரூபான்றான். அதெல்லாம் நம்மளால வாங்க முடியாது கடவுளே. அது நம்ம வாங்கவே முடியாது. நான் அவ்வளவு பெரிய அப்படங்கர் கிடையாது. நானே ஒரு மிகப்பெரிய கஞ்சி பிஷ்னாரி. அந்த கஞ்ச பிஷ்னாரி வட்டி கஞ்ச பிஷ்னாரி நானு. அழிஞ்சு போயிருவ எண்ணத்தை மாத்திக்க இல்லன்னா நீ அவ்வளவுதான். அதனால வந்து நானே அதை முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கா ஒரு மூளையை தோண்டி கேமராமேன் கிட்ட சொல்லி நானும் கேமராமேனும் போயிட்டு ஜெராக்ஸ் பிரிண்ட்லாம் எடுத்துன்னு வந்து ஒரு சார்ட்டை வாங்கிட்டு வந்து இந்த ப்ராசஸ்லாம் நாங்க பண்ண போறோம். அது எப்படி நான் அவங்க பண்ண போறோம்ன்ற இந்த குட்டி வீடியோல உங்களுக்கு காட்ட போறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் பார்த்து உங்க வீடியோ நீங்களும் எங்களோட வீடியோ பார்த்து உங்களோட வரமாட்டேது தெரியுதுல வீடியோ பின்னாடி இந்த மாதிரி அழகழகா போஸ்டர் வேணும்னா நான் பண்ற மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா முடிஞ்சிடும். இங்க இருக்கிற போஸ்டர்லாம் நான் கிழிக்க போறேன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். இங்க மேல ஒரு ஓட்டையா இருக்கா எம்டியா இருக்கா இதுலதான் நம்ம எடுத்துன்னு வந்து நம்ம போஸ்டரை ஓட்ட போறோம். இங்க பாத்தீங்களா இதுக்கு பின்னாடிலாம் ஒரு பயங்கரமான கதை இருக்கு. நான் போ சொல்றேன். இதெல்லாம் வந்து கேமராமேனோட கலெக்ஷன்ஸ். அவனோட கலெக்ஷன்ஸ் பார்த்து நம்ம இப்போ பேச போறோம். very ஜாலியா இருக்கு எனக்கு அவனோட கலெக்ஷன்ஸ் பார்க்கறது. உன்னோட கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம், தொடக்கூடாது. ஓகே மூடிட்டு தொடாம பேசு. இது எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ காண்டாயிடும். கேமரா அது மண்டையில இது எடுத்துட்டா கண்டாயிடும். அந்த பாயா இருக்கணும்டா. தொடாம நீ எவ்வளவு நேரம் வேணா நின்னு பாரு. 2 நாள் கூட நின்னு பாரு. எவ்வளவு கார்ட்ஸ்லாம் வச்சிருக்கான் பாரு. டேய் எதனா வாங்கி தரேன்டா உனக்கு எதனா சொல்றான் சாப்பிட வாங்கி தரேன்டா டி-ஷர்ட் எதனா வாங்கி தரேன்னு கேட்டா என்ன வாங்கித்தான்னு கேக்குறான். இந்த மாதிரி ஐட்டத்தை வாங்கித்தான்னு கேக்குறான். எத்தனை பேர் தான் இந்த மாதிரி இருக்கீங்க? நானும் அப்பெல்லாம் வந்து ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணுவேன். திடீர்னு வந்து பசங்கலாம் ஒரு சின்ன ஐட்டத்துக்குலாம் ரொம்ப வந்து இந்த மாதிரி காரு பைக்கு அதெல்லாம் வந்து நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படின்ற மாதிரி பாக்குறேன். அதே பைத்தியம் இதுவும் இருக்கு. இதுவும் அப்படிதான். எவ்வளவு எடுத்து வச்சுக்கலாம் பாரு கலெக்ஷன்ஸ். இது கம்மி தான் ஆனா உள்ள பாரு இன்னும் நிறைய இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு காட்ட போறேன். இதுல பாத்ரூம் இல்லையா? அந்த சைடு பாத்ரூம் தான் இருக்கேன் அங்க காட்டுறேன். இப்போ நான் வந்து வெளியே போயிட்டு சாட் வாங்க போறோம். சாட் வாங்க போறேன். சாட்டுன்ட்டு சோத்துலேயே இருக்கேன்டா எப்போ பார்த்தாலே. நான் 24 மணி சோறுல இருந்தா அப்படிதான். அது மட்டும் தான் தோணும் நமக்கு. இப்போ நான் வெளியே போயிட்டு சார்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் எடுக்க போறோம். அதெல்லாம் முடிச்சுட்டு கையோட இங்க எடுத்துன்னு வந்து எல்லாத்தையும் கட் பண்ண போறோம். அந்த காட்சிகள்லாம் உங்களுக்கு நாங்கள் காட்ட போறோம். ஒரு பொருள் போயிட்டு நாங்கள் 10 பொருள் வாங்கினேன். 20 ரூபாய். அது ஏன் நீ சொல்ற? வாங்கன்னு சொல்லும். இப்படிதான் நான் பேச வர்றதோ என் உரிமையை இவன் எடுத்துக்கணும். அப்ப என் உரிமையை நான் எப்ப பேசுவேன்னு எனக்கே தெரியாது. 20 ரூபாய் கொடுத்து நம்ம சாட்டை வாங்கிட்டோம். இப்போ வந்து ஜெராக்ஸ்ல போயிட்டு ஜெராக்ஸ் எடுக்க போறோம். அடிக்கிற வேலை நாங்கள் எல்லாத்தையும் காட்ட முடியாது. வீட்டுக்கு போயிட்டு என்னன்னு பார்ப்போம் வாங்க. செம்ம களைப்பு. போயிட்டு ஜெராக்ஸ்லாம் எடுத்து வரத்துக்குள்ள எனக்கு வேர்வை வந்துச்சு. அதனால இப்போ எனக்கு பசியும் கூட சேர்ந்து வந்துச்சு. நாங்கள் பாதாம் ஜூஸ் சாப்பிட போறேன். பாதாம் ஜூஸ். அவங்களே சிரிக்கிறாங்க. என்னடா இது வித்தியாசமா? எங்களுக்கே ஒரே வித்தியாசமா தான் இருக்கு. எப்பா பார்த்தாலும் எவனா ஒருத்தன் இந்த வீடியோல வந்து ஆர்ன் அடிக்கிறதுக்குனே வந்துருவானுங்க போல. அபி இப்ப வீடியோ எடுக்க போற ஆர்ன் அடிக்கலான்ட்டு. நம்ம டயர்டு இல்ல போயிட்டு வந்ததுல. இப்போ ஒரு கேம். நானும் கேமராமேனும் இந்த ஜூஸை டக்குன்னு யாரு வந்து ஃபர்ஸ்ட் குடிக்க போறாங்களோ அதான் இப்ப கேம். யார் ஃபர்ஸ்ட் குடிக்க போறாங்க நீங்க பாருங்க. சனியை பிடிச்சவனா இருக்கானுங்கடா. உங்க அப்பா போனா இந்த மாதிரி யாராவது திட்டினா ஒத்துப்பியா நீ? மூடு எல்லாத்துக்கும் இங்க வந்துடாத. ரெடி 1 2 3.
கூட சேர்ந்து கழுதை அப்பவும் வந்துடுச்சு எனக்கு. நான் தான் ஃபர்ஸ்ட். செகண்ட். வெற்றி. ஒரு வழியா தேவையான தீனிகளை வைத்துள் அமைக்கி விட்டோம். இப்போ நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் ஒட்டுற டைம் தான், அதை போய் பார்க்க வேண்டியதுதான். இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா கேமராமேனோட காலு 2 போயிடுச்சு. எப்படி நடந்து வர பாருங்களா. நட 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 நட. ஏய் அவள் தான் நடக்கிறது. நடனா என்ன நடனா டான்ஸ் ஆட முடியும். நல்லா இருக்க மாட்டானா நீ? டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? போஸ்டர் தேர்றலாம் அவ்வளோ ஈஸிங்க, அவ்வளோ கஷ்டம் நீங்க நினைக்காதீங்க. அமேசானு, ஃப்ளிப்கார்டு, த்ரெட்ஸு, அதுவும் த்ரெட்ஸில் தான் நிறைய இருக்கும். போஸ்டர்னு டைப் பண்ணாலே நிறைய வரும். அப்படி பிடிக்கலாம் த்ரெட்ஸில் போனீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு பாருங்க. நம்மளுக்கு வேணுன்றத எந்த மாதிரி வேணுன்றத நம்ம டைப் பண்ணா மட்டும் போதும், அது எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் தெரியுமா, இப்போ இதை கிளிக் பண்றோன்னு வச்சுக்கோங்களேன், இதை நம்ம அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துடணும். ஆயிடுச்சா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதை நம்ம டாக்குமெண்ட்டாக வச்சுக்கணும். டாக்குமெண்ட்டாக வச்சுட்டு நம்ம போய் கடைக்காரங்கிட்ட போயிட்டு அண்ணா அண்ணா எனக்கு வந்து இதை கொஞ்சம் வந்து கலர் பிரிண்ட் பண்ணி கொடுனா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். சொல்லிட்டு நாங்கள் எடுத்துன்னு வந்தது தான் இவ்வளோ ஐட்டமு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இவ்வளோத்தையும் ஓட்ட போகிறோம் நாங்கள் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு 4-5 பற்றி ஓட்ட போகிறேன். அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப்லாம் நம்ம அப்புறம் ஒட்டிப்போம். எங்களோட கலெக்ஷன்ஸை காட்ட போகிறேன். என்னென்ன எடுத்தோன்ட்டு. சக்திமான் மன்னித்து விடு. தளபதிடா தளபதிடா தளபதிடா. ஜேடி அடுத்து யாருன்னு உங்களுக்கே தெரியும். நான் சொல்றேன், நீ கண்டுபிடி சரியா அடுத்து என்ன இருக்கும்ட்டு. தலைவரா? ஏ அடுத்து வந்தது. ஓகே ஓகே ஓகே. இப்போ அடுத்து சொல்ல போறேன். தண்டா சின்ன வயசுலயே பாத்துருக்கேன். ஏ கரெக்ட். அடுத்து இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து இதுதான் பால், இதுதான் சரியா வாலிபால். ஐயோ ஃபுட்பால். மெஸ்ஸி. கரெக்ட். ஃபுட்பால்லாம் ஓடி வந்துரும். விருமாண்டி விருமாண்டே விருமாண்டே கமல். கரெக்ட். எல்லா ஸ்கிரீன்ஷாட். இப்போ நானு சூப்பர்மேன். இதயம் நெஞ்ச பிதுங்கி யார் இருப்பா உள்ள? ஆஞ்சநேயர் தான் பிதுக்குவாரு பாருங்க. நல்லா கட் பண்ணி வச்சுக்கோ, அப்பதான் நல்லா ஒட்டுறதுக்கு நல்லா இருக்கும். ஆமா ஆமா. இந்த மாதிரி ஓரத்துல எல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியா இருக்கும், அதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சாதான் அந்த ஒரு ஷேப்பா இருக்கும். ஷேப்பா செக் பண்ணிடணும். நம்ம போயிட்டு இது வளையா இருக்குன்னு சொல்லிட்டு நடுவுல கட் பண்ற கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, வாங்கிட்டு வந்த சார்ட்டை எடுத்து இப்படி பப்பர பேன் விரிச்சிடணும். அப்படி விரிச்ச உடனே நம்ம இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கோம்ல, ஸ்டிக்கரை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, அது இந்த சார்ட்ல வந்து ஒட்டிடணும். நம்ம அப்படியே இப்படி மெஷர்மெண்ட்ல கட் பண்ணிடலாம், ஆனா அந்த அளவுக்கு சரியா வராது. நம்ம வந்து பின்னாடி வச்சு இதை ஒட்டிடுவோம் ஃபர்ஸ்ட், அப்பதான் நல்லா இருக்கும். இதெல்லாம் சின்ன வயசுல பண்ணது, இப்ப பண்றேன். ஜாலியா இதெல்லாம் சின்ன வயசுல அழுதுனே பண்ணுவேன், இப்ப சிரிச்சுனே பண்றேன். அதான் வித்தியாசம். இவெல்லாம் வந்து மூக்குல சளி வரும், அழுதுனே பண்ணுவோம். படிக்க ரோஸ் மில்கா வரும், எல்லாரும் மூக்குல சளி தான் வரும். ஆள் தெரியல போட்டுருக்கு. இந்த மாதிரி பேசாத. நானே பாயிண்ட் எடுத்து கொடுக்குறேன். கம்மியா யூஸ் பண்ணுமா கம்மு. இது பாரு எல்லாம் நிறைய போட்டேன்னா கம் வாங்கி கொடுத்துட்டு போயிடு. நீ வீட்டுக்கு முதல்ல இதை சொன்னியா? இது உன் ஸ்டுடியோ மாதிரி பேசுறேன். இது யார் ஸ்டுடியோ? என் ஸ்டுடியோ தான் இது. இது என் ஸ்டுடியோ. இது எப்ப நான் இதுல கைய வச்சு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், என் ஸ்டுடியோ. ரெடிமா? வீட்டுல கொத்தனார் வேலை செஞ்சவங்க வீடு சொந்தக்காரா? இல்ல புரியல. கொத்தனாரா வேலை செஞ்சதால தான் இந்த மாதிரி வீட்டுல உன்னால உட்காந்துன்னு பேச முடியுது. போடுறா ரஜினி டைலாக். ஐயோ வேணாம் வேணாம் வேணாம், காப்பிரைட் அடிச்சிடுவாங்க. என்ன டைலாக்? சூப்பர் ஸ்டார்னு யாருன்னு கேட்டா சொல்லும். இந்த மாதிரி ஒட்டிட்டோம். இதை நான் கட் பண்ணுவேன், ஒண்ணுதான் காட்டுவேன், எல்லாத்தையும் காட்ட மாட்டேன். நான் எல்லாத்தையும் காட்டினா நீங்களே வந்து என் வீடியோ தள்ளிட்டு போயிடுவீங்க. அதெல்லாம் ஒண்ணு காட்டி செவுத்துல ஓட்டுறது மட்டும் பாருங்க. செவுத்துல ஓட்டுறது ஒன்னே காமிச்சிக்கலாம். என்ன சொல்ற? ஆமா, அதையும் எப்படி எல்லாத்தையும் பாப்பாங்க. அது வரைக்கும் எல்லாமே நான் இவ்வளவும் இந்த மாதிரி ஒரு ஆங்கிள். அப்ப இதெல்லாம் ஒட்ட வேணாமா? நம்ம லேட் ஆயிடும்ல. ஆமா, அப்புறம் இவங்க பாவம் இல்ல, உங்க டைம்லாம் நம்ம வேல்யூ பண்ணோம். சாரி. நீ கட்டா கட் பண்ண மாட்டேன். நானாவது சொன்னாலும் எனக்கு வேற கண்ணு தெரியல, கண்ணாடி இல்லாம. ஒரு வழியா நான் முடிச்சுட்டேன். அவ்வளவு கஷ்டமா இருக்குது, கஷ்டமான வேலை. சூப்பர் ஸ்டார். ஆனா பரவாயில்ல, கஷ்டமா இருந்தாலும் நம்ம 10,000 ரூபாய் சேவ் பண்றோம்ல, அது கஷ்டப்பட்டே போயிடலாம் நம்ம. என்ன சொல்ற? இப்போ பார்க்க அப்படியே ப்ரொஃபஷனலா இருக்கு பாரு. அந்த இது போட்டேன் ஒயிட். யாரு? நான் கை வச்சாலே அந்த இடமே பூ ஆயிடும்டா. இப்படி வச்சுக்கணும், வச்சு கம்ஸ் கீழே வா, கீழே வா, இன்னும் கீழே வா. ஓட்டு கரெக்ட். பர்ஃபெக்ட் அமைக்கிடு. மேலே நமக்கு பர்ஃபெக்ட். உமா மகேஸ்வரி. எஸ் உமா மகேஸ்வரி பர்ஃபெக்ட். சொல்லுங்க. ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சக்திமானுக்கே இப்பதான் சக்தி வந்த மாதிரி ஆயிடுச்சுல. புத்திமான். நான் புத்திமான் ஒன்று எடுக்க போறேன், அவன் புத்தியா இருப்பான்.
சபாஸ் மாமா சபா. இப்போ நாங்க ஜெடி ஓட்ட போறோம். அப்படியே ஜம்ப் பண்ணி அம்மா கரெக்டா மார்க் பண்ண இடத்துல விட்டு எல்லாம் உன் மூஞ்சில மார்க் வந்துடும். எப்படியே அப்பப்போ ஒட்டிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது தட்டணும். ஒரு மாதிரி சைடா இருக்கா. இப்பதான் கரெக்டா இருக்கு. இந்நேரம் நீ எங்களை அசிங்கமா திட்டு வாங்கியிருப்ப அதை ஒட்டி. நானே உஷாராயிட்டேன். எஸ் டன். இப்போ நான் ஒட்டுறது சரியில்லையா, அதனால ஒட்டே சர்மா ஒட்டி உட்காந்து வந்து சவுத்துல கலரே மாறுற மாதிரி ஒட்ட போறாரு இப்போ. ஒட்டே ஈரவாண்டி கோட்டையிலே விண்ணலடிக்கும் விண்ணலடிக்கும் பண்றேன் பாரு. விண்ணலடிக்கும் வேலையிலே முடிஞ்சுதா? எவ்வளவு நேரம்? நிறைய நேரம். பசிக்குது, ஒரு டீ சாப்பிடலாம். டீ ஷாப் ஓபன் பண்ணிடலாமா பேசாம அடுத்த vlogல? வேணாம் அவ்வளோ பெரிய கையா நீ என்ன முறைகிறீங்க? முறைகிறாரா நம்மள இவரு? தலைவருக்கு மட்டும் அதிக கம்ம போட்டு இந்த இடத்துல வந்து இவர் பெரிய தலையை விட்டு வரா இந்த இடத்துல. எஸ் நல்லா இந்த கேப். தட்ஸ் கேப். ஓகே தலை இது பெருசா வேணும் ஒட்டுறேன். சீக்கிரமா இன்னைக்கு நைட்டே வந்துடுவேன். உன் தலையில வெயி பொட்டு எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி எல்லாமே நான் ஒட்டிட்டேன். இப்போ யார் யாருக்கெல்லாம் வந்து சூப்பர் ஸ்டாரை பிடிக்கும், கமலை பிடிக்கும், விஜய் சாரை பிடிக்கும், சக்திமானை பிடிக்கும், மிஸ்டர் பீனை பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. என்ன பிடிக்கும்? அதுவும் என்ன ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால் நான் அதை எதுக்கு நான் சொல்லிக்கிட்டு அதனால் விட்டுட்டேன். ஸோ இங்கே கொஞ்சம் எம்டியாக இருக்கா. ஸோ நாங்கள் திருப்பி வந்து உட்காந்து ஒர்க் பண்ண போகிறோம். நீங்கள் எப்படியோ இதை பார்த்தா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுவீங்க. அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு நாள் ஓட்டிட்டு இப்படி தான் இருக்கும். நிறைய நேரம் ஆகும். ஆனால் வந்து டப்புன்னு போயிட்டு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. டைம் எடுத்து பொறுமையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி எங்களை மாதிரி ஓட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறோம். இத்துடன் விடைபெறுவது உங்கள் அபி அப்ராம் ஒளிப்பதிவாளர் ஹபி. எஸ் டுடே ஆங்கிரி படி எல்லாத்தையும் தூக்கி ஓட்டில. எனக்கு பாம் தானே பிடிக்கும். இதே அம்மா வாங்கிட்டு வந்தா எனக்கு தான் பிடிக்கும். உனக்கு பாம்பு பிடிக்கும். நீ பாம்பு போட்டுனே இருப்ப. உனக்கு அது பிடிக்கும்.